அதிகாலை நேரம். ஊரே நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஆனா முத்துசாமி மட்டும் அடுப்ப பத்த வச்சு ரெடி ஆகிட்டாரு. ஒரு பழைய கருப்பு கல்லை எடுத்து பட்டு துணியால மெதுவா துடைக்கிறாரு. இன்னைக்கு திருவிழா. ராசா, நீதான் என் கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் இந்த அண்டாவையே இறக்குற. அது வெறும் கல்லு இல்ல, முத்துசாமியோட பெரிய சீக்ரெட். அந்த பிரியாணி அண்டா அடுப்புல உட்காரும் போது வர்ற அந்த டங் சத்தம் தான் இந்த ஊரோட விடியலே. அதே தெருவுல பொறாமையால துடிச்சிட்டு இருக்காரு குப்புசாமி. ஜன்னல் வழியா ஒரு கண்ணை திறந்து முத்துசாமியையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தவன் நல்லா இருக்கானேங்கிற எரிச்சல் அவர் முகத்துல அப்பட்டமா தெரியுது. இந்த ஆளுக்கு என்னாச்சு? இன்னும் வெங்காயத்தை கூட நறுக்கல, அதுக்குள்ள வாசனை இப்படி தூக்குதே. எல்லாம் அந்த பழைய கல்லால வர்ற வினைதான். அந்த கல்லு மட்டும் என்கிட்ட இருந்தா. அடுத்தவன் மேல பொறாமப்பட்டா நமக்கு தான் ஆபத்து. குப்புசாமியோட விரல் ஜன்னல் கதவுல மாட்டிக்குது. அம்மாடியோ, என் விரலு. ராட்சச கதவு என் விரலை நசுக்கிடுச்சு. அங்க குப்புசாமி விரல் வலியில துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க முத்துசாமி ரொம்ப நிதானமா மசாலாக்களை போட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு மசாலாவும் அண்டாவுல விழும்போது ஒரு தனி ராகமே பிறக்குது. ஆஹா, இன்னைக்கு பக்குவம் கரெக்டா வருது. இந்த கல்லு மேல உட்கார்ந்தாலே இந்த அண்டாவுக்கு ஒரு தனி தெம்பு வந்துருது போல. முத்துசாமி அந்த பெரிய கரண்டியால பிரியாணியை கலர்றாரு. அப்ப வர்ற அந்த டம் சத்தம் முத்துசாமிக்கு ஒரு பாட்டு மாதிரி கேக்குது. ராசா, வாசம் இப்போவே தூக்குதே. இன்னைக்கு ஊரே அசந்து போக போகுது பாரு. முத்துசாமி வீட்டு பிரியாணி வாசனை இப்போ ஜன்னல் வழியா மெதுவா வெளியே வருது. அது அப்படியே காத்துல மிதந்து தெருவெல்லாம் பரவுது. என்ன வாசனையப்பா இது? சொர்க்கத்திலிருந்து வர பிரியாணி மாதிரி இருக்கு. அந்த வாசனைய மோப்பம் பிடிச்சாலே மக்கள் அப்படியே சொக்கி போறாங்க. தெருவுல இருக்கிற நாய் கூட குறைக்க மறந்துட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அந்த வாசனைய தேடி போகுது. இந்த வாசனைக்கே ஒரு கட்டு சோறு சாப்பிடலாம் போலயே. முத்துசாமி வீட்டுல இன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது. முத்துசாமி வீட்டு வாசனை தெருவை ஆக்கிரமிக்குது. மக்கள் ஒவ்வொருத்தரா வாசனை வந்த திசையை நோக்கி வர்றாங்க. அம்மா, என்ன மணக்குது? முத்துசாமி தாத்தா பிரியாணி ரெடி பண்ணிட்டாரா? இந்த வாசனை வந்தாலே திருவிழா களை கட்டிருச்சுன்னு அர்த்தம். எல்லாரும் அந்த வாசனையிலேயே மயங்கி நிக்கிறாங்க. இத பாக்குற குப்புசாமிக்கு வயிறு இன்னும் எரியுது. ஊரே அந்த வாசனையில மயங்கி கிடக்கு. ஆனா குப்புசாமிக்கு மட்டும் வயிறு எரியுது. போங்கடா, நீங்களும் உங்க பிரியாணி வாசனையும். என்னால ஒரு வாய் சோறு திங்க முடியல. அந்த முத்துசாமி வீட்டு வாசனை என் வீட்டுக்குள்ள புகுந்து என்னை வெறுப்பேத்துது. எல்லாம் அந்த கருப்பு கல்லு பண்ற வேலைதான். அது மட்டும் இல்லன்னா முத்துசாமி வெறும் சட்டி தான் காய்ச்சுவான். ஊர் மக்கள் எல்லாம் அவ வீட்டு முன்னாடி நிக்கிறத பாரு. நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? எனக்கும் காலம் வருண்டா முத்துசாமி. குப்புசாமி இப்போ ஒரு திருட்டு திட்டத்தை ரொம்ப தெளிவா போடுறாரு. முத்துசாமி, இப்போ நீ சந்தோஷமா இருப்ப. ஆனா இன்னைக்கு ராத்திரி உன் சந்தோஷம் என் வீட்டு அடுப்படிக்கு வந்துடும். ஒரு பழைய கம்பியையும் துணியையும் எடுத்து தயார் செய்யறாரு. ஊர் மக்கள் எல்லாம் திருவிழா திடல்ல மேல சத்தத்துல மயங்கி நிப்பாங்க. அப்போ நான் மெதுவா போய் அந்த அதிசய கல்ல அமுக்கிடுவேன். அந்த கல்லு மட்டும் என் கைக்கு வந்துட்டா அப்புறம் பாரு இந்த குப்புசாமியோட பிரியாணி எப்படி மணக்குதுன்னு. முத்துசாமி பிரியாணிய சமைச்சு முடிச்சிட்டு அதுக்கு தம் போடுறாரு. ஆஹா, வாசம் ஊற கூட்டுதே. கொஞ்ச நேரம் அப்படியே அனல்ல இருக்கட்டும். அந்த அதிசய கல்லு கொடுக்கிற சூடு தனிதான். முத்துசாமி, இப்போ திருவிழாவுக்கு கிளம்பு. போ போ, நல்ல போ. நீ அங்க போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள உன் மர்மக்கல்லு என் கைக்கு வந்திருக்கும். இன்னைக்கு ராத்திரி உன் அடுப்படி காலியாக போகுது முத்துசாமி. முத்துசாமி போனதும் குப்புசாமி ஒரு பூனை மாதிரி சமயம் பார்த்து திருட தயாராகிறாரு. அடேங்கப்பா, அந்த அண்டாவை கீழே இறக்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு. இதோ தணல்ல மின்னிக்கிட்டு இருக்கிற அந்த கல்லு நீதாண்டா என் அதிர்ஷ்டம். இனிமே முத்துசாமி வெறும் கையால தான் மாவு பிசையணும். சூடா இருக்கிற அந்த கல்ல ஒரு பழைய துணியால சுருட்டி எடுக்கிறாரு. கிடைச்சிடுச்சு முத்துசாமி, நீ முடிஞ்சடா. இந்த கல்லு மட்டும் இல்லைன்னா நீ வெறும் பூஜ்யந்தான்.
இதை எடுத்துட்டு போய் என் அடுப்புல வச்சா நாளைக்கு இந்த ஊரே என் வீட்டு வாசல்ல பிரியாணிக்காக தவம் இருக்கும். பாருடா என் ஆட்டத்தை. கல்ல திருடிட்டு வந்து தன் வீட்டு அடுப்புல வச்சு ஆர்வமா சமைக்க ஆரம்பிக்கிறாரு குப்புசாமி. ஆனா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. மசாலாவை போடு, அரிசிய போடு, இப்போ வரும் பாரு ஒரு வாசனை. முத்துசாமி வீட்டை விட 10 மடங்கு அதிகமா இருக்கணும். ஆனா வாசனைக்கு பதிலா அடுப்புல இருந்து கருப்பு புகையா வந்து வீடு முழுக்க பரவுது. ஏய், என்ன இது? ஏன் இப்படி புகை வருது? கண்ணு எரியுதே, வாசனை வரமாட்டேங்குதே. ஏ கல்லே, உனக்கு என்னாச்சு? முத்துசாமி அடுப்புல இருந்தப்போ வாசனையா இருந்தியே, இப்போ என்ன சாக்கடை மாதிரி நாடுற? குப்புசாமிக்கு மூச்சு முட்டுது. புகை மூட்டத்துல அவரால நிக்கவே முடியல. ஐயோ, இது பிரியாணி கல்லா இல்ல புகைக்குண்டா? யாராவது காப்பாத்துங்கப்பா, கண்ணு தெரியலையே. திருவிழா திடலுக்கு கிளம்பலாம்னு முத்துசாமி தன் அடுப்படிக்கு வராரு. ஆனா அங்கே அண்டா கலைஞ்சு கிடக்கிறதையும் அடுப்புல கல் இல்லாததையும் பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஐயோ, என் ராசாவை காணோமே. யாராவது திருடிட்டாங்களா? இல்லை என் கண்ணு தான் ஏதோ மறைக்குதா? அந்த கல் இல்லாம என்னால் ஒரு பருக்க அரிசியை கூட சமைக்க முடியாது. என் பரம்பரை ரகசியம் போச்சு. முத்துசாமி வெளியே ஓடி வந்து தேடுறாரு. அப்போ குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியா வர்ற கருப்பு புகைய பாக்குறாரு. என்னது இது? குப்புசாமி வீட்டில இருந்து இவ்வளோ புகையா? அந்த ஆளுக்கு சமைக்கவே தெரியாது. ஒருவேளை குப்புசாமி, கதவை திற. உள்ள என்ன பண்ற? என் கல்லு உன்கிட்ட தான் இருக்கா? முத்துசாமி, காப்பாத்து. எனக்கு ஒன்னும் புரியல. இந்த கல்லு ஏன் இப்படி புகை விட்டு என்னை கொல்லுதுன்னு தெரியலையே. நீ திருடிட்டியா? அடப்பாவி, அந்த கல்லு சாதாரணமானது இல்லைன்னு சொன்னேனே. அதை தொட்டதுக்கே உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு பாரு. கதவை தரடா முதல்ல. முத்துசாமி கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைறாரு. அங்கே குப்புசாமி பிரியாணி அண்டாவை பிடிச்சுக்கிட்டு புகையில தட்டு தடுமாறி நிக்கிறாரு. குப்புசாமி, என் கல்லு மேல கைய வச்சிட்டியே, மரியாதையா அதை கொடுத்துடு. திருட்டுத்தனமா சமைச்சா ருசி வந்துடுமா? தரமாட்டேன். இந்த கல்லு இனிமே என்னோடது. இதுல ஏதோ மேஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியும். முத்துசாமி, இப்போதைக்கு வேணும்னா புகை வரலாம். ஆனா சீக்கிரம் இதுல இருந்து வாசனை வரும் பாரு. அறிவு இருக்கா உனக்கு? அந்த புகையிலேயே நீ செத்து போயிருப்ப. விடு அந்த அண்டாவை. இருவரும் அண்டாவை பிடித்து பலமாக இழுக்கிறார்கள். பிடி நழுவி அண்டா கீழே விழுந்து தபார் என உடைகிறது. கல் வெளியே தெரித்து விழுகிறது. அப்பாடா, நிம்மதி. என்னடா நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி இழுத்து என்னை போட்டு உருட்டுறீங்க? ஐயோ, கல்லு பேசுது. இது கல்லு இல்ல, ஏதோ பேய். நான் பேய் இல்ல. நீங்க பண்ற கூத்தை பார்த்துட்டு இருக்கிற சாட்சி குப்புசாமி. முத்துசாமி, அடுப்புல நான் வாசனையா இருந்தேன். ஆனா உன் அடுப்புல ஏன் புகையா வந்தேன்னு தெரியுமா? ஏன்னா நான் ருசியை தரமாட்டேன். சமைக்கிறவனோட மனசுல இருக்கிற எண்ணத்தை தான் வாசனையா மாத்துவேன். கல் சொன்ன உண்மையை கேட்டு 2 பேரும் அப்படியே உறைஞ்சு நிக்கிறாங்க. அதே சமயம் வெளியே திருவிழா மேளச்சத்தம் ஊரே அதிருது. பிரியாணி போட்டி ஆரம்பமாக போறத ஊர் தலைவர் அறிவிக்கிறாரு. ஊர் மக்களே, நம்ம ஊர் திருவிழா பிரியாணி போட்டி ஆரம்பமாக போகுது. இந்த வருஷம் போட்டி ரொம்ப கடினமா இருக்க போகுது. ஏன்னா சிட்டில இருந்து ஒரு பெரிய ஆளு வந்திருக்காரு. அப்போ ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு ஆள் இறங்குறான். கூடவே ஒரு பெரிய மெஷினை இறக்குறாங்க. ஹேய் ஊர் மக்களே, கையில கரண்டிய வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு காலம் சமைப்பீங்க? இதோ பாருங்க, இது ஆட்டோமேட்டிக் பிரியாணி மேக்கர். இதுல அரிசிய போட்டா 5 நிமிஷத்துல பிரியாணி கொட்டும். முத்துசாமி, உன்னோட பழைய பாணியெல்லாம் இன்னையோட முடிஞ்சது. ஐயோ, இவ்வளோ பெரிய மிஷினோட நாம எப்படி போட்டி போட முடியும்? என்கிட்ட இப்போ அந்த பழைய கல்லும் இல்ல, உதவியாலும் இல்லையே. முத்துசாமி ரொம்ப தவிச்சு போறாரு. ஆனா தப்பு பண்ணத நினைச்சு வருத்தத்துல இருந்த குப்புசாமி மெதுவா முன்னாடி வராரு. முத்துசாமி, என்னை மன்னிச்சிடு. பொறாமையால நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த வெளியூர் ஆளு நம்ம ஊர் கௌரவத்தை அழிக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்கு உதவியா நான் வரேன். நாம 2 பேரும் சேர்ந்து சமைப்போம். என்னது?
உண்மையாவா குப்புசாமி? நீ மட்டும் கூட இருந்தா போதுண்டா, நாம இந்த மிஷினை ஒரு கை பாத்திரலாம். போட்டி ஆரம்பமாகிடுச்சு. ஒரு பக்கம் வில்லன் தன் மெஷின்ல ஸ்விட்ச் தட்டிட்டு ஸ்டைலா நிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம முத்துசாமியும் குப்புசாமியும் களத்துல இறங்குறாங்க. என்ன முத்துசாமி, பழைய கரண்டியையும் இந்த திருட்டு குப்புசாமியையும் வச்சுக்கிட்டா என்ன ஜெயிக்க போற? ஏன் மெஷின் வேகத்துக்கு நீங்க ஈடு கொடுக்க முடியாது. மெஷின் வேகம் முக்கியம் இல்லடா தம்பி, மனசோட பக்குவம்தான் முக்கியம். முத்துசாமி, இதோ வெங்காயம் ரெடி, அடுப்ப பத்த வைங்க. இதோடா குப்புசாமி, அண்டாவை ஏத்து. இப்ப பாரு நம்ம 2 பேரோட ஆட்டத்தை. முத்துசாமி நெய்யை ஊத்துற, குப்புசாமி மசாலாக்களை அள்ளி போடுகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது வேகம் அவங்க கிட்ட இருக்கு. குப்புசாமி, அந்த அதிசயக்கல் இப்போ நம்ம 2 பேரோட மனசு ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு நமக்குள்ளேயே ஒரு மேஜிக்கை உண்டாக்கிடுச்சு போல. மசாலா வாசம் ஊரையே தூக்குது பாரு. ஆமா முத்துசாமி, இப்பதான் புரியுது. சமையல்ங்கிறது தனியா பண்ற வேலை இல்ல, அது ஒரு அன்பு பரிமாற்றம். தப்பு பண்ணதுக்கு இப்போ உண்மையாவே வருத்தப்படுறேன். நம்ம ஊர் மக்கள் இன்னைக்கு ஒரு ராஜ விருந்தே சாப்பிட போறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறத பார்த்து ஊர் மக்கள் ஆச்சரியமா கைத்தட்டுறாங்க. வில்லனோட மெஷின்ல இருந்து கர் பிரன்னு சத்தம் வர ஆரம்பிக்குது. டேய், மிஷினுக்கு என்னாச்சு? ஏன் ஓட மாட்டேங்குது? வேகமா சமைடா. இயந்திரத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற பெரிய போராட்டமே அங்கே ஆரம்பமாகிடுச்சு. போட்டி உச்சகட்டத்தை அடையுது. முத்துசாமியும் குப்புசாமியும் ஒரு தாழ லயத்தோட சமைச்சு முடிக்கிறாங்க. ஆனா வில்லனோட மிஷின் இப்போ பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. ஏய், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் பிரியாணிய வெளியே தள்ளு. ஏன் இப்படி புகை வருது? தம்பி, மிஷினுக்கு மனசு கிடையாது, அதுக்கு அன்பும் தெரியாது, அது வெறும் இரும்பு தான். வில்லனோட ஆட்டோமேட்டிக் பிரியாணி மேக்கர் புகஞ்சு போச்சு. அதுல இருந்து வந்த பிரியாணி எல்லாம் தீஞ்சு போய் கருப்பா கொட்டுது. ஆனா முத்துசாமி அண்டாவை திறந்தப்போ, ஆஹா, என்ன ஒரு மனம், என்ன ஒரு ருசி! இது முத்துசாமியோட கைப்பக்குவம் மட்டுமில்ல, குப்புசாமியோட மனமாற்றமும் சேர்ந்து வந்த ருசி. தோத்துட்டேன். என் டெக்னாலஜி தோத்துடுச்சு. இவ்வளவு ருசிய என்னால கொடுக்க முடியலையே. ஊர் தலைவர் முத்துசாமி மற்றும் குப்புசாமியோட கைகளை உயர்த்தி பிடிக்கிறாரு. இந்த வருஷத்து பிரியாணி கிங் நம்ம முத்துசாமியும் குப்புசாமியும் தான். பொறாமை போன இடத்துல ருசி வந்துருச்சு. வெற்றியை கொண்டாடி முடிச்சதும் முத்துசாமியும் குப்புசாமியும் அந்த பழைய கல்லு கிட்ட ஓடி வர்றாங்க. ஆனா அந்த கல்லு இப்போ முன்ன விட அதிகமா வெளிச்சம் வீசிக்கிட்டு இருக்கு. ராசா, நீ மட்டும் இல்லைன்னா நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு ஓ மேஜிக் தான் எங்களை காப்பாத்துச்சு. ஆமா, இந்த கல்லு எனக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. முத்துசாமி, இனிமே நாம 2 பேரும் ஒன்னாவே சமைப்போம். எனக்கும் உன் கைப்புண்ணியத்தை கொஞ்சம் கத்துக் கொடு. என் வேலை முடிஞ்சது நண்பர்களே. இத்தனை வருஷமா நான் வெறும் கல்லா இல்ல, முத்துசாமியோட அன்புக்கு பாத்திரமா இருந்தேன். இப்போ அந்த அன்பை நீங்க 2 பேரும் பகிர்ந்துகிட்டீங்க. ஏ கல்லே, எங்களை விட்டுட்டு போயிடுவியா? நீ இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு ருசியான சாப்பாடு போடலாமே. ருசி எங்கிட்ட இல்ல குப்புசாமி, அது உங்க மனசுல இருக்கு. ஒற்றுமையா சமைக்கிற எந்த சோறும் அமிர்தமா தான் இருக்கும். இனிமே உங்களுக்கு நான் தேவையில்லை. இதோ நான் விடை பெறுகிறேன். அந்த அதிசயக்கல் மறைஞ்சிடுச்சு. ஆனா அந்த தெரு முழுக்க இப்போ ஒரு புது விதமான வாசனை வீசுது. அது வெறும் பிரியாணி வாசனை இல்ல, அது அன்போடவும் ஒற்றுமையோடவும் வாசனை. என்ன குப்புசாமி, நாளைக்கு என்ன சமைக்கலாம்? எதுவா இருந்தாலும் சரி முத்துசாமி, ஆனா இப்போ டங் சத்தம் வர்றதுக்கு அந்த பழைய கல்லு தேவையில்லை. நம்ம 2 பேரோட சிரிப்பு சத்தமே போதும். பொறாமை மறைஞ்சா பொற்காலம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது முத்துசாமி குப்புசாமி வாழ்க்கையில நிஜமாகிடுச்சு. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஊருக்கே வயிறார சாப்பாடு போடுறாங்க.